Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஓட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா குழந்தைகளை ஓட்ஸ் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தோசையை செஞ்சு கொடுங்க. இதுல ஓட்ஸ் இருக்குன்னு நீங்க சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டான ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிட்டு 3/4 கப் ஓட்ஸ் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிடலாம். இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஓட்ஸ் பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணது, கொத்தமல்லி கட் பண்ணது, 1 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓட்ஸ் தோசை பேட்டர் இப்போ ரெடியாக இருக்குது. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. மாவு எல்லாம் கீழே போயிடுச்சு, தண்ணி மட்டும்தான் மேலே இருக்குது. ஸோ நல்லா அகைன் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஸோ ஓட்ஸ் தோசை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணிடுங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சுருங்க. தோசை தவா நல்லா ஹாட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 1 கரண்டி ஓட்ஸ் தோசை மாவை சேர்த்துடலாம். அது நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். கேப் எதுவும் இருந்தால் அகெயின் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. ஒரு 1 மினிட் வேகட்டும். இப்போ நல்லா தோசை ரெடி ஆயிடுச்சு. ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டெலிஷியஸான ஹெல்தியான ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.